இல்ல ஆதவர்ஜுனா அமைச்சர் பேசுனது ம். விசிகா கிட்ட அமைச்சரவையில வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி குடுத்தார்ல. ம். குறுக்கு வழியில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிய பிடிக்க ஆசைப்பட்டாரு. ம். அதனால தான் இந்த 25 பேர் இந்த மாரி ஒரு முடிவு எடுத்து வந்தாங்க. ம். இப்போதைக்கு அவங்களோட நட்பா நாங்க இருப்போம். அவ்வளவுதான். வேற எதுவும் செய்ய முடியாதுன்றதையும் சரி. சொன்னாரு. குறுக்கு எடப்பாடி இப்படி ஒரு குறுக்கு வழி ஒரு சரி. திட்டத்துல அதுக்கு இருந்தாரு. என்ன ஆதாரம் அவர் வெளியிட்டாரு? இவங்க 25 பேர் கட்சி தடை சாவல் சட்டத்தை மீறி ஓட்டு போட்டதுக்கு ஆதாரம் இருக்குது. கொறடா உத்தரவு மீறி இவங்க நடந்துனதுக்கு ஆதாரம் இருக்கு. ம். கட்சி தலைமையில இருக்கிற பண்புன்னு பார்த்தா, கட்சி தலைவர பார்த்தா எல்லாரையும் பார்த்தாரு. ஆனா இபிஎஸ்ஸ பார்க்கல. நான் என்ன சொல்ல தெரியுமா பார்க்குறேன்? எப்படியா இருந்தாலும் நம்ம உங்கள தான் வந்து காலி பண்ண போறோம். எதுக்கு நம்ம பார்க்கணும்? முகத்த பார்க்கறதுக்கு கூச்சப்பட்டுன்னு கூட தள்ளி போயிருக்கலாம்ல விஜய்? ஒருவேளை பர்மிஷன் கேட்டுருக்கலாம். அவர் தரப்புல இருந்து இந்த மாரி ஒரு ஏங்க இதெல்லாம் பிளவு. நம்புற மாரியா இருக்குது. ஏன்னா இபிஎஸ் என்ன அவ்ளோ ஈகோவா? நீங்க வாங்க, ஆட்சியில வாங்க, அதிகாரத்தில வாங்கன்னா, இல்ல இல்லங்க வேணாங்க. எனக்கு 47 தான் போட்டாங்க. அதனால நாங்க வந்து வெளியில இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியா? சிவி சண்முகம், அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி இவங்களெல்லாம் பார்த்தா கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மாரி தோணுதா உங்களுக்கு? எல்லார் மீதும் கேஸு, வழக்கு போச்சு. அத இபிஎஸ் வந்துட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு என் மேல வழக்கு இல்ல. ம். எதுவும் நிலுவை இல்லன்னு வாங்கின்னு வந்துட்டாரு. மிச்சம் எல்லார் மேலயும் அமலாக்கத்துறை வழக்கு, சிபிஐ விசாரணைலாம் நெறைய பெண்டிங்ல தான் இருக்குது. ம். இவங்கள பார்த்தா வந்து சும்மா போய் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிற மாரி தெரியுது. ஏன் இப்ப சிபிஐ, சிபிஎம் மாரி ஃபர்ஸ்ட்டே அந்த நிலைப்பாடு எடுக்க வேண்டியதானே? நாங்க ஓட்டு போட வரல சாமி. நாங்க வந்து வெளியில இருந்து ஆதரவு. அப்படின்றத ஃபர்ஸ்ட் நாளே சொல்ல வேண்டியதானே? ஓகே. அவரும் கேட்கல, இவங்களும் சொல்லல. ஏங்க இதுல எடப்பாடி பழனிசாமி தப்பு பண்ணியிருக்காப்ல. நெறைய தப்புகள் இருக்கு, நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அத பேசுறோம்ல. அதே இடத்துல விஜய் அவர்கள வச்சு பேசுறோமா? இந்த கட்சியில என்ன நடந்தாலும் வெளியில வருதுல்ல? அந்த கட்சியில வர்றது எல்லாமே ஃபில்டர் பண்ணி வருதே. அது எப்படி? ம். ரீமா ரோஸ் சொன்னாங்கல்ல. தாவேகாவும், அதிமுகவும் பேசுனாங்கன்னு. அதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு? ஏன் யாரும் சொல்லல? ம். கவர்னர் கூப்பிட்டு ஒரு சில விஷயம்லாம் உங்ககிட்ட விஜய் அவர்கள்ட்ட பேசியிருக்கிறாரு. என்ன பேசினார் கவர்னர்? எனக்கு தெரியும். கவர்னர் அலுவலகத்தில கேட்டா நான் சொல்லுவேன். என்ன பேசினார்? சொல்ல சொல்லுங்க. ஓகே.